விடாமுயற்சி, கடின உழைப்பு, தொழிலில் நேர்மை மற்றும் தொலைநோக்கு பார்வை இவைகள் இருந்தால் சாமானியனும் சாதனையாளனாக மாறலாம் என உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் ஐயா பழரசம் பால்ராஜ் அவர்கள். இளைஞனாய் பெரும் தொழில் கனவுகளை சுமந்து முத்து நகராம் தூத்துக்குடிக்குள் நுழைந்த அவர் முதல் படியாய் சாலையோரம் எலுமிச்சை பழங்களை விற்க ஆரம்பிக்கிறார். அவருடைய தீராத வேட்கை முன்னேற்ற பாதையில் நகர்த்த 1965 ஆண்டு ஒரு பழக்கடையை தொடங்குகிறார். குடும்பத்திற்காக தொழில் என்பதை விட குடும்பமாகவே தொழில் செய்ய ஆரம்பிக்கிறார். மனைவி, மகன்கள், தம்பியின் குடும்பம் என அனைவரும் சேர்ந்து கடையில் உழைக்கின்றார்கள். இச்சமயத்தில் அவர் தனித்தன்மையான பழரசத்தை அறிமுகப்படுத்துகிறார். இது அவரின் வாடிக்கையாளர்களை அதிகரித்தது. சாதி மத பாகுபாடு இல்லாமல் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் இக்குடும்பத்தில் ஒரு அங்கமாய் இணைகிறார்கள். அக்காலத்தில் கடும் வெயிலில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பழரசத்தை இலவசமாக கொடுத்து அவர்களை பள்ளி செல்ல உற்சாகப்படுத்தினார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற வள்ளுவரின் வாய்மொழி கேட்ப தன்னிடம் உள்ள செல்வத்தை தன் சுற்றத்திற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஐயாவிடமிருந்து பணத்தை வாங்கிய மக்கள் அதற்கு அச்சாரமாய் அவர்கள் கையில் இருந்த தங்கத்தை ஐயாவிடம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்களால் பணம் திரும்பி தர இயலாத போது கூட அவர்கள் தங்கத்தை அவர்களிடமே ஒப்படைத்தார் ஐயா. இதனால் சமூகத்தில் இவரது புகழ் பன்மடங்கு அதிகரிக்க இவர் கையால் தாலி வாங்கி திருமணங்களும் நடக்கிறது. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்குக்கேற்ப அவரது 3 மகன்களும் அவரது கனவை நினைவாக்க தோள் கொடுத்தனர். கல்லூரி படிப்பை முடித்திருந்த தனது 3 மகன்களை தொழிலுக்கு முழுமையாக ஈடுபடுத்துகிறார். முதல் மகனான விநாயகமூர்த்தி அவர்கள் ஐயாவின் பழக்கடை வியாபாரம் மற்றும் சமூக சேவைகளை தொடர, முருகானந்தம் அவர்கள் மற்றும் செல்வராஜ் அவர்கள் தந்தையின் கனவை நினைவாக்க களத்தில் இறங்குகின்றனர். தந்தையின் நற்பெயரையே முதலீடாக கொண்டு 1991 ஆண்டு அன்னை ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையை தூத்துக்குடியில் துவங்குகிறார்கள். தந்தையைப் போலவே எளிய மனிதனாய் கடையின் வாசலில் நின்று இன்முகத்தோடு வாடிக்கையாளர்களை முருகானந்தம் ஐயா வரவேற்க, செல்வராஜ் அவர்கள் கடைக்குள் கனிவாய் வாடிக்கையாளர்களை கவனிக்க வியாபாரமும் சிறக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் சிறு நிறுவனமாக இருந்த போதும் கூட தரத்தில் என்றுமே சமரசம் செய்து கொள்ளாத இவர்கள் பல பெரு நிறுவனங்களின் தடைகளை தாண்டி சூழ்ச்சிகளை வென்று அரசாங்கத்திடமிருந்து தங்கள் நகைக்கு ஹால்மார்க் தரச் சான்றை பெறுகிறார்கள். தென் தமிழகத்தின் முதல் ஹால்மார்க் பதிக்கப்பட்ட தங்க நகைகளை விற்பனை செய்யும் நிறுவனமாக அன்னை ஜுவல்லர்ஸை உருவாக்குகிறார்கள். தாய் 8 அடி என்றால் குட்டிகள் 16 அடி என்பது போல முருகானந்தம் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் இணைந்து விநாயகமூர்த்தி அவர்களின் உறுதுணையோடு 2008 ஆண்டு பிரம்மாண்டமான அன்னை ஜுவல்லர்ஸை தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகில் திறக்கிறார்கள். இந்திய கலைநயங்கள் அனைத்தும் ஓரிடத்தில் சங்கமிக்கும் அன்னை ஜுவல்லர்ஸ் வணிகத்தில் நேர்மை, வடிவமைப்பில் நேர்த்தி, வரவேற்பில் நேசம் எனும் தாரக மந்திரத்தை கொண்டு தனது வெற்றியின் அடையாளமாய் 2014 கோவில்பட்டியிலும் 2017 ராஜபாளையத்திலும் 2024 சென்னை பள்ளிக்கரணையிலும் கிளைகளை திறக்கிறது. தளர்வில்லா விடாமுயற்சி, சோர்வில்லாத கடின உழைப்பு, சமரசம் இல்லாத தொழில் நேர்மை, தாங்கி பிடிக்க தமையன், தோள் கொடுக்க புதல்வர்கள், தொழிலில் உறுதுணையாக உறவுகள் இவைகள் இருந்தால் தடை கற்களை படிக்கற்களாக்கி சிகரத்தை அடையலாம். அன்று சாலையோரம் பெரும் கனவுகளை சுமந்த ஐயாவின் தோள்கள் விடாமுயற்சியுடன் வெற்றி எனும் இலக்கை நோக்கி பயணித்ததால் இன்று ஒரு சாம்ராஜ்யத்திற்கே அஸ்திவாரமாய் திகழ்கிறது. இதுவே ஐயா நமக்கு சொல்லித் தந்த பாடம்.